தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஆமென். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் துவக்கத்திலே இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறினார் என்றும், இந்த அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் முழுவதுமே மலை பிரசங்கம், இயேசு கிறிஸ்து பேசினதான பிரசங்கம் வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் அதிகாரம் துவக்கத்தில் தான் இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கியதாகவும் நாம் பார்க்கிறோம். நாளைய தின கவலைக்கு உதாரணமாக இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தினமும் சாப்பிடுவதற்காக அதிகாலை மன்னா பொழியப்பட்டிருக்கும். தினம் தினம் மன்னாவை போய் பொறுக்கி எடுத்து சாப்பிடுதல் வேண்டும். சிலர் அடுத்த நாளுக்கும் சேர்த்து எடுத்து சேகரித்து வைத்த அந்த மன்னாவில் பூச்சி பிடித்து நாற்றமும் எடுத்துவிட்டது. ஆனால் தேவனின் கட்டளைப்படி மோசே சொன்னது 6ஆம் அதாவது 6th டே நாள், அந்த நாள் மட்டும் 7ஆம் நாளுக்காக சேர்த்து வைக்கப்படும். மன்னாவில் பூச்சி பிடித்து நாற்றம் எடுப்பது இல்லை. அதேபோல் சிலர் தேவையில்லாமல் தேவ சித்தத்திற்கு எதிராக சேர்த்து வைக்கிற பணம் யாவுமே பாவமாக மாறி அவை வைத்தியருக்கும் நீதிமன்றத்திற்கும் செலவழித்து நஷ்டமும் அடைகிறார்கள். வேறு சிலர் நாகரிகத்துக்கும் உலக மேன்மைக்காகவும் செலவழித்து நஷ்டமும் அடைகிறார்கள். பிரியமானவர்களே, பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்பது தேவ நோக்கமல்ல. அந்த மன்னா கண்டிப்பாக 6ஆம் நாளில் சேர்த்து வைக்க வேண்டும் என்பது தேவ கட்டளை. அதில் பூச்சியும் பிடிக்காது, நாற்றமும் எடுக்காது. அதேபோல் தேவன் இக்காலத்திலும் நமது தேவ பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் ஆசீர்வதிக்கின்றார். அவர்கள் தேவ ஆலோசனையின்படி தேவ சித்தத்தின்படி செலவு செய்கிறார்கள். சேர்த்து வைத்துள்ளதை தேவ ஊழியத்துக்கும் தங்களது பின் சந்ததியாருக்கும் பிரயோஜனமாக காணப்படுகிறார்கள். அதேபோல் இயேசு கிறிஸ்துவ மலை பிரசங்க முடிவிலே 5000 பேரை போஷித்து மீதியான துணிக்கைகளை கவலை ஈனமாக கொட்டிவிடாமல் 12 கூடை நிறைய சீசர்கள் எடுத்து சேர்த்து வைத்தார்களே. இதுவே தேவ சித்தம், தேவ கட்டளையும் கூட. நாமும் கூட தேவ சித்தத்தின்படி அவருடைய கட்டளையின்படி ஜீவித்து சேர்த்து வைக்கிற பணம் வீண் வரையமாகாது, செலவாகாது. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமேன். God bless you.